வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 10 இனியவை கூறல். குறள் எண் 91. வணக்கம். நம்முடைய வாழ்வை மென்மையாக்கி சமூக உறவுகளை வலுப்படுத்தும் ஓர் உயரிய பண்பாகிய இனியவை கூறல் என்னும் அதிகாரத்தின் முதல் அமுத மொழியை இன்று நாம் அறியலாம். இன்சொல்லின் இன்றியமையாமையை வள்ளுவர் இக்குறளில் விளக்குகிறார். இன்சொலால் ஈரம் மழையி படிரிலவாம் செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல். பேசும் சொல்லில் அன்பு இருக்க வேண்டும், வஞ்சகம் இருக்கக்கூடாது. அவ்வாறான சொல் எவரிடத்திலிருந்து வரும் என்பதை வள்ளுவர் இக்குறளில் நமக்கு உணர்த்துகிறார். அறத்தின் உண்மை பொருளை அறிந்தவர்கள் பேசும் இன்சொற்கள் அன்போடு கலந்து வஞ்சனை இல்லாதவையாக இருக்கும். ஆம், சான்றோரின் சொல் அன்பின் இலக்கணம். அடுத்த குறளுடன் மீண்டும் சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.